ஆனால் நல்லா இருக்கு. கீழே அருவி, சாரி அருவின்றேன், ஒரு ரிவர். அதான் லாஸ்ட்டு பள்ளத்தாக்கு இவ்வளோ லைட்டில் இருக்கும். நம்ம மேலேருந்து இறங்கி வந்தோம். இங்கே எவனோ வந்து வண்டி எடுத்து சொருவிட்டுக்கிறான் ஆர்மிக்கிட்ட. இப்போ ஆர்மி வந்து வண்டியை எடுக்கணும் மேலே. ஏன்னா அவங்க எடுத்துகிட்டு வர்றது பார்த்தீங்கன்னா புக்கில் என்ன லோடு எடுத்துகிட்டு வராங்க, எடுத்துகிட்டு வாங்கன்னு நினைக்கிறேன். நான் ஃபஸ்ட் கியர் போட்டு நல்லா ஃப்ரண்ட்டு டிஸ்கை பிடிச்சிக்கிட்டு நிப்பாட்டியிருக்கேன். ஏன்னா அவ்வளோ ஸ்லோப், இது சரியான ஸ்லோப்பு. நம்ம நடந்து போனாலே ஓடுவோம். அது மிலிட்ரி புக்கில் எடுத்துகிட்டு போகிறாங்க ரோடு கிளியர் பண்ணுறதுக்கு. இப்போ அவ்வளோ வெயிட் எப்படி மேலே இந்த சைடில் வரும்? ஏறவங்களுக்கு தானே வழி கொடுக்கணும் ஃபஸ்ட்டு. எப்பவுமே ஹில்ஸ் சைடில் வந்து ஏறவங்களுக்கு வழி கொடுக்கணும். இன்னைக்கு இந்த டைம் ஆகும் போல். இங்கே இருந்துச்சு அந்த லாரி பின்னாடி போயிடுச்சு. கண்ணாடி உடச்சிட்டாங்க. கருணாக்கு திட்டிகிட்டே வந்தான். இந்த காருக்காரன் எங்கேயாவது மாட்டிப்பாரு. பார்ப்போம். சைடில் தான் கொஞ்சம் பயமாக இருக்குது. லேட்டாகும் போலுக்கு தான் புக்லிங் வண்டி விட்டு இறக்குறாப்புல லாரியிலேருந்து. அது இறக்கி அதை எங்கேயாச்சும் கொண்டு போய் நிப்பாட்டி முன்னாடி போயினே இருக்கிறாங்க. அந்த லாரியை வந்து ஓரம் கட்டி அதுக்கப்புறம் வண்டி பின்னாடி வர வண்டியும் முன்னாடி வர வண்டியெலாம் போயிட்டு பிறகு தான் அந்த ஆர்மி வண்டி கிளம்ப முடியும். என்னத்த பண்ணுறது? இதுலேயே உங்களுக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு 1/2 hour 1 hour போயிடும். ஓகே, தெரியுதா இந்த பக்கம் உங்களுக்கு? ஹெல்மெட்டு தான் தெரியும் நினைக்கிறேன். ஏன்னா அந்த லாரி பாதி தூக்கிச்சு. அந்த லாரி பாதி தூக்கிட்டு இருக்கு. ஃப்ரண்ட் டயரை பாதி தூக்கி இருக்கு. அந்த வண்டி இறங்குது. இப்போ டொப்புன்னு போட போகுது பாருங்க. லைட்டாக தூரல் போடுற மாதிரி இருக்கு. இறங்கிடுச்சுன்னு நினைக்கிறேன். இறங்கிட்டோம், அவ்வளோதான். ஓகே. ஆசை தண்ணி நல்லா எவ்வளோ ப்யூராக போயிட்டுருக்கு.